கோவை தொண்டாமுத்தூர் அருகே புத்தூர் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? மோகன், கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த புத்தூர் பகுதியில் டாஸ்மாக் கடை ஒன்று நீண்ட ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த புத்தூர் பேர் சுங்கு நிறுத்தம் அருகே அமைந்திருக்கிற இந்த மதுபான கடையால் தங்களுக்கு நிம்மதியே இல்லை என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக விடியற்காலை முதல் இங்கு மது விற்பனை நடப்பதன் காரணமாக ஆண்கள் இரவு பகல் பாராமல் மது கொடுத்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருப்பதாகவும் அப்பகுதி பெண்கள் பலமுறை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் கடையை கடந்துதான் பெண்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர், பள்ளி குழந்தைகள், கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் செல்ல வேண்டியிருப்பது இருக்கிறது. அதே போன்று குடிமகன்களின் தொல்லையின் காரணமாக நிம்மதியான சாலை கடக்க முடியாத அவலநிலையில் நீடிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று கடந்த சில தினங்களாக இந்த கடையில் இருந்து மதுபானங்களை ஊருக்குள் கொண்டு வந்து சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த கடந்த ஆட்சியின் போது இந்த தடையை அகற்றுவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது ஆட்சியிலாவது அகற்றப்படும் என நினைத்தார்கள். ஆனால் மூடப்பட்ட 216 கடைகளில் இந்த கடை எண் இல்லாதது அவர்களுடைய ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த மது விற்பனையாக நடைபெற்றதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ஆத்திரமடைந்து திடீரென இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக தொண்டாமுத்தூர் செல்லக்கூடிய சாலையில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நீண்ட நேரமாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுமக்களின் போராட்டம் காரணமாக உடனடியாக வந்து வடவழி போலீசார் அவர்களை சமாதானம் செய்ய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் உடனே கடந்து செல்லவில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தின் போது ஒரு மது குடித்த நபர் வந்து உடனே வந்து சமயத்தில் வந்திருக்கிறார். அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதன் காரணமாக சிறிது நேரம் வந்து பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடையை எடுத்தால் மட்டுமே அந்த போராட்டத்தை விட்டு கலந்து செல்வோம் என மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவருடன் போலீசார் பேச்சுவார்த்தை ஈடுபட்டக்கூடிய சூழ்நிலையில் அப்பகுதியில் கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் யாருமே வரவில்லை என்பதும் அப்பகுதியினுடைய பெண்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மோகன், கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்.